யோவான் 14:27 சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இது நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற, அதாவது நாம் சமாதானமாக இந்த பூமியிலே வாழ்வதற்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தை எடுத்து நம்ம நமக்கென்று சுதந்திரத்து கொண்டு அறிக்கை பண்ணணும். நம்ம வீட்டில் எப்போவுமே சண்டையும் சச்சரவும் பிரச்சனையுமா இருக்குதாங்க. அப்படிப்பட்ட நேரங்களில் இந்த வசனத்தை சொல்லுங்கள். எப்படி சொல்லணும்னா, என் தேவனாகிய கர்த்தர் எனக்காக சமாதானத்தை வைத்திருக்கிறார், அவருடைய சமாதானத்தையே எனக்கு கொடுத்திருக்கிறார், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. அதனால் நான் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பேன். என் வீட்டிலே கர்த்தருடைய சமாதானம் நிரம்பி இருக்கிறது. என் வீட்டின் ஒவ்வொரு அறைகளிலும் ஒவ்வொரு இடங்களிலும் தேவனுடைய சமாதானத்தை நான் அறிக்கை பண்ணுகிறேன். இப்படி நீங்கள் சொல்ல சொல்ல என்னாகும், வீட்டில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் மாறி கர்த்தருடைய சமாதானத்தினால் உங்கள் வீடு நிரம்பி ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கைக்கு நீங்கள் மூவ் பண்ணுவீங்க. ஸோ இதை விடாமல் அறிக்கை பண்ணுங்கள். கர்த்தருடைய சமாதானத்தை என்ஜாய் பண்ணுங்கள். ஆமீன். ஹல்லேலூயா.